மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட உரை இது. ஏனென்றால் இது அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட அணுகுமுறையை செய்ய போகிறது, அது எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்படி தீர்வு காண போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் விரிவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் கையில நிறைய காகிதங்களுடன் தான், பேப்பர்களுடன் தான் அவர் பேசினார். ஆனா அவர் பேச ஆரம்பிச்ச உடனே திமுக மேல அந்த குற்றச்சாட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. இது மக்கள் தான் எங்களை எடுத்து வந்து உட்கார வச்சாங்களே ஒழிய நீங்க ஒண்ணும் உட்கார வைக்கல, உங்களுடைய தயவுல ஒண்ணு இந்த கட்சி ஆட்சி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மேல மறுபடியும் பாயிறாரு. இப்படியெல்லாம் ஒரு பேச்சு பேசுறதுக்கா நீங்க முதலமைச்சர் ஆனீங்க? இதுதான் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில இப்படிதான் பேசிட்டு இருந்தீங்க. சட்டசபைக்கு வந்த பிறகு ஒரு பொறுப்புணர்வு வேணாமா உங்களுக்கு? ஒரு பொறுப்புணர்வோட அல்லவா நீங்க பேசணும். நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, அந்த குற்றச்சாட்டு சொல்றதுல ஏன் உங்களுக்கு துணிவு இல்ல? காரணம் என்னன்னா, எதற்கு அன்னைக்கு ஒரு என்ன சொல்லி 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு கரூர்ல டான்ஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் தாங்க எவ்வளவு பேர் சத்தாங்கன்றதுதான் தெரியும் உங்களுக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இவர் வந்துட்டு உடனே 20 ரூபா வாங்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு ஒயின் ஷாப்ல. அதை தடுக்க முடியல இவங்களால. போதைப் பொருள் புழக்கத்தை வந்துட்டு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்துட்டு தடுத்திருக்கணும், தடுக்கல. முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே இருந்த போலீஸ் தான் தடுக்கணும், இப்போ அதே போலீஸ் தான் இருக்குது. அப்ப அந்த போலீஸ் கிட்ட இருந்து வாங்கி ஒரு ரிப்போர்ட்டை படிச்சுட்டு போலாமே நீங்க. ஏன் இவ்வளவு சிறுமிகள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க, அதுக்கு காரணம் போதைப் பொருள் தான் அப்படின்னு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வாங்கி படிங்க. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தோழர்களே, ருசசேலின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் விஜய் ஆளுநர் உரையின் மீதான விவாதங்களில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முகமாக இன்று அவர் ஒரு உரை நிகழ்த்தினார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட உரை இது. ஏனென்றால் இது அவருடைய ஆட்சி எப்படிப்பட்ட அணுகுமுறையை செய்ய போகிறது, அது எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன, எப்படி தீர்வு காண போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் விரிவாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் கையில் நிறைய காகிதங்களுடன் தான், பேப்பர்களுடன் தான் அவர் பேசினார். ஆனால் அவர் பேச ஆரம்பித்த உடனே எடுத்தோடனே அவருடைய கட்சி எப்படி வளர்ந்தது, எப்படி அவர் அரசியலுக்கு வந்தார் அப்படின்ற விஷயத்தையே ஒரு 1/4 மணி நேரம் விளக்கி, இப்படிலாம் தான் இருந்துட்டு நாங்கள் வந்தோம், நாங்கள் திடீர்னு நேரத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இங்கே வந்துடல அப்படின்னு எடுத்தோடனே அரசியலில் பேச ஆரம்பித்தார். அடுத்தபடியாக பேசும்போது இந்த மக்களுக்கு நன்றி அது இதெல்லாம் வந்துட்டு பேசி முடிச்சிட்ட உடனே மறுபடியும் திமுக மேலே அந்த குற்றச்சாட்டு அரசியலுக்கு வந்துட்டார். இது மக்கள் தான் எங்களை எடுத்து வந்து உட்கார வச்சாங்களே ஒழிய நீங்கள் ஒன்றும் உட்கார வைக்கல, உங்களுடைய தயவில் ஒன்றும் இந்த கட்சி ஆட்சி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் மேலே மறுபடியும் பாயிறாரு. பொதுவாக சட்டசபையினுடைய மரபுகளின்படி, விதிமுறைகளின்படி இன்னும் சொல்ல போனால் அவையில் இல்லாத ஒரு நபரை நேரடியாகவும் மறைமுகமாகவும் குறிப்பிட்டு பேசவே கூடாது. ஆனால் விஜய் சபையில் இல்லாத திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசும்போதெல்லாம் எந்த விதமான குறுக்கீடு இல்லாத அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகரன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப, நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு பேசுறதுக்கே அப்படியே குளத்தூர் என்ன ஆச்சு பார்த்தீங்கல்ல அப்படிலாம் சொல்லி பேசுகிறாரு. அதாவது ஒரு 5 நிமிஷம் பேசினாராம், குளத்தூரில் ஸ்டாலின் தோத்துட்டாராம் இப்படியெல்லாம். அப்புறம் ஒரு பெரியவர் ஒரு குட்டி கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறேன், இங்கே அவங்க அப்பா இருந்தார் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அங்கே இல்லையா அவையில், அதை அவர் சொல்லி காட்டுறாரு. இப்படியெல்லாம் ஒரு பேச்சு பேசுறதுக்கா நீங்கள் முதலமைச்சர் ஆனீங்க? இதுதான் சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் இப்படி தான் பேசிட்டு இருந்தீங்க. சட்டசபைக்கு வந்த பிறகு ஒரு பொறுப்புணர்வு வேணாமா உங்களுக்கு? ஒரு பொறுப்புணர்வோட அல்லவா நீங்கள் பேசணும். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இந்த 40 நாளில் இவர் சாதனைகள் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண்ணே அப்படின்றது காவல்படையில் ஆரம்பித்து எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க. அப்போல்லாம் அவையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்கெல்லாம் வந்துட்டு பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணாங்க டாஸ்மாகில் அப்படின்னு சொன்ன உடனே அதை அவர் ரொம்ப கொஞ்சம் கேவலமாக சித்தரிச்சார். உடனே எதிர்கட்சிகள் வந்துட்டு சத்தம் போட ஆரம்பித்தாங்க, யாரை சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ நேரடியாக சொல்ல வேண்டியதானே, நான் உங்களை தான் சொல்கிறேன்ட்டு. அது சொல்லாத, நாங்கள் எந்த கட்சியும் குறிப்பிட்டு நான் சொல்லலை அப்படின்னு வேற பூசி போடுவார். ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டு சொல்கிறதுல ஏன் உங்களுக்கு துணிவு இல்லை? காரணம் என்னென்னா,
எதற்கு அது அன்னைக்கு இவர் என்ன சொல்லி 10 ரூபாய்க்கு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு கரூரில் டான்ஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் தாங்க எவ்வளோ பேர் சத்தாங்கன்றதுலாம் தெரியும் உங்களுக்கு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இவர் வந்துட்டு உடனே 20 ரூபா வாங்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு ஒயின் ஷாப்பில். அதை தடுக்க முடியல இவங்களால. இதே மாதிரி திருவாரூரில் பேசும்போது மூட்டைக்கு 40 ரூபாயா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசினாரு. இப்போ இவருடைய அமைச்சர் வெங்கட்ரமணன் உணவு அமைச்சர் போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கே கொள்முதல் நிலையங்களில் 40 ரூபா வசூலிக்கிறதுக்கு, மூட்டைக்கு 40 ரூபா வசூலிக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கிற ஊழியர்கள் வந்துட்டு கழிவறை வசதி இல்லை, ஓய்வெடுக்க அறை இல்லை, அது கட்டுறதுக்காக அதை வசூல் பண்ணுறாங்க. எத்தனை கிட்டத்தட்ட 5-6 வருஷமா 10 வருஷமா எடுத்து தான் பண்ணிட்டு இருப்பாங்களா? வசூல் பண்ணிகிட்டே இருப்பாங்களா? ஏன் அந்த கழிவறையை கட்டி கொடுக்குற வேலையை வந்துட்டு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீங்கள் யாரையும் வசூல் பண்ணுறதுன்னு கேட்கணும்ல. அதை ஒரு நியாயப்படுத்திட்டு வந்தார். அதை விஜய் கண்டுக்கவே இல்லை. நாங்கள் ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டோம், சாதி மதம் எதுவுமே இல்லை, பணம் கிடையாது அப்படின்னு பேசுறாரு. சாதி மதத்தை ஒழிக்கக்கூடிய இவர் பெரம்பூர்லையும் திருச்சி கிழக்குலையும் எதை பார்த்து நின்னாரு? அங்கே இருக்கக்கூடிய கேத்தலிக் பாப்புலேஷன் அதை பார்த்து இவர் நின்னாரு. அப்புறம் மதத்தை பார்த்து நின்றுட்டு வேட்பாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதிகளில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதியர்களை தான் வந்து நிறுத்தியிருக்கிறாரு இவர் வேட்பாளர்களாகவே. ஒருத்தர் சாதி வரியாலேயே நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர் எங்கே ஜெயிக்க வச்சாரு? எல்லாம் தான் EVM முடியுது. அவ்வளோதான். இந்த மாதிரி பல விஷயங்கள். நீங்கள் பேச வரும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு என்ன காரணம்? இது போதைப் பொருள் தான் காரணம். போதைப் பொருள் புழக்கத்தை வந்துட்டு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்துட்டு தடுத்துருக்கணும், தடுக்கலை. முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கு கீழே இருந்த போலீஸ் தான் தடுக்கணும். இப்போ அதே போலீஸ் தான் இருக்குது. அப்போ அந்த போலீஸ் கிட்டேருந்து வாங்கி ஒரு ரிப்போர்ட்டை படிச்சுட்டு போகலாமே நீங்கள்? சட்டம் ஒழுங்கு நான் ஆட்சிக்கு வந்துட்ட உடனே ஏன் சீர்குலைந்தது? ஏன் இவ்வளோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க? ஏன் இவ்வளவு சிறுமிகள் வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்படுறாங்க? அதுக்கு காரணம் போதைப் பொருள் தான் அப்படின்னு போலீஸ் கிட்டேருந்து ஒரு அறிக்கை வாங்கி படிங்க. நீங்கள் தானே போலீஸ் அமைச்சர். ஸ்டாலின் இருந்த போது நல்லா இருந்த சட்டம் ஒழுங்கு 11ஆம் தேதி நீங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்த உடனே கெட்டு போக காரணம் என்ன? சொல்லணுமா இல்லையா? அதுவும் சொல்லலை. மின்வெட்டு கேட்டால் வந்துட்டு இன்னும் 2-3 நாளில் வரும் வெள்ளை அறிக்கை அப்படின்றாரு மின்சாரத்துறை அமைச்சர். பதில் சொல்லணுமா இல்லையா? என்ன காரணம்? ஒரு மாசமா நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, மின்வெட்டு இருக்குது, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம்? ஏற்கனவே இருந்த ஆட்சியோடைய ஃபெயிலியர்னா அந்த ஆட்சி இருந்த போது அது மாதிரி நடக்கலையே, ஏன்? இப்படி ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா விஜயனுடைய பேச்சு பொறுப்பற்றதாகவும் அர்த்தமற்றதாகவும் ஆதாரமற்றதுமாகவே இருந்துச்சு. கடைசியில் எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் மோதல், வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள். தாவேகா எம்எல்ஏக்கள் எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு மோச நிலைமை. நல்ல வேலையாக வந்துட்டு எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் வந்துட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இல்லாட்டி சபையில் அன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு சொல்லவே முடியாது. கதை சொல்கிறேன்னு கதை சொல்கிறாரு ஸ்டாலினை பற்றி. அப்புறம் ஸ்டாலின் இப்படின்னாராம், அதே அவர் சொல்கிறாரு இப்படின்றாரு. இதையெல்லாம் இமிடேட் பண்ணுறதுக்கா நீங்கள் ஆள்? இதெல்லாம் செய்யலாமா ஒருத்தர்? ஸ்டாலின் இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு வில்லனா சித்தரிக்கிறீங்கல்ல. அப்புறம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அன்றைக்கி மத்தியானமே போயிட்டு அவரை பார்த்தீங்க, துண்டு போட்டீங்க, பூக்கத்து கொடுத்தீங்க, ஆசீர்வாதம் பெற்றீங்க, அறிவுரையை பெற்றீங்க. எதுக்கு? தேவையில்லை. எனவே முன்னுக்கு பின் முரண், அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு தன்மை, எந்த கேள்விக்கும் பதில் இல்லை, எல்லாத்தையும் திசை திருப்புறது, வன்முறையை தூண்டக்கூடிய அளவுக்கு பேச்சுக்கள். அதுவும் சிலேடையா வேற பேசுறாரு. பட் மோசமான ஒரு உரையை இன்றைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கண்டிருக்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணான்னு பேசுறீங்கல்ல. அண்ணா இப்படியா பேசுனாரு சட்டசபையில் நின்றுக்கிட்டு? முதல் முறையாக 67 முதலமைச்சரான உடனே அவர் எப்படி பேசுறாரு அப்படின்றத அவை குறிப்பில் இருக்கு. அந்த ஹிஸ்டரி எடுத்து படிங்க. அதுக்குன்னே ஒரு லைப்ரரி இருக்கு, சட்டப்பேரவை லைப்ரரி இருக்கு, அதில் போயிட்டு எடுத்து படிங்க. இதுக்கப்புறமாவது நேர்த்தியா, நியாயமா, உண்மையுடன், அக்கறையுடன் பேச கற்றுக்கங்க. சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் பேச்சுன்றது ஒரு பொறுப்பு. நீங்கள் செய்யக்கூடிய செயலுடைய வெளிப்பாடாக இருக்கணும்.
சும்மா ஊதாரித்தனமா பேசிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் பேசுறீங்களா, அது மாதிரி பேசக்கூடாது. அதுக்கானது எல்லாம் சட்டப்பேரவை. இதுக்கப்புறமா புரிஞ்சுக்கங்க விஜய், திருந்துங்க. ஒன்றிய அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு விஜய். ஒன்றிய அரசோட மோதல் போக்கை கடைபிடிங்கன்னு யாரும் சொல்லலை. ஒன்றிய அரசு நம்மளுக்கு தர வேண்டிய ஃபண்டு தரல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மோதல் பண்ண மாட்டோம், லெட்டர் எழுதிட்டு இருப்போம்னு சொல்லுவீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீட்டு தேர்வை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் தீர்மானமே போட்டு அதுக்கப்புறம் ஒரு சட்ட வரைவை தாக்கல் செஞ்சு அனுப்புனாங்க, நிறைவேற்றி அனுப்புனாங்க. இது வரைக்கும் நிறைவேறல. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பேசாத இருக்க போறீங்களா? சட்ட போராட்டம் நடத்த மாட்டீங்களா? ஒன்றிய அரசு கேள்வி எழுப்ப மாட்டீங்களா? வரி பகிர்வில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. நீங்க சொல்றீங்கல்ல கடனியோட வாங்குறோன்ட்டு. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதி பகிர்வு நியாயமா பீகாருக்கு கிடைக்கிற மாதிரி, உத்தரப்பிரதேசம் கிடைக்கிற மாதிரி, மத்திய பிரதேசம் கிடைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிறைய கிடைச்சதுன்னா ஏன் கடன் வாங்க போறோம்? அது பேச மாட்டீங்களா? ஸ்டாலின் பேசினாரு, நீங்க பேச மாட்டீங்களா? சம்பர்க் சிக்ஷா அபியான் அந்த நிதி திட்டத்துக்கு 3500 கோடி தரணும் அப்படின்ட்டு ஸ்டாலின் கேட்டாரு, கேஸ் கூட போட்டிருக்காரு. அது நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படி போராடித்தான் பெற வேண்டும். இவர் சொல்றாரு, மோடி சொன்ன வார்த்தையே அவர் சொல்றாரு. இவர் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்றாரு. இவர் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்றது 3, அது என்ன கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமே இல்லையே. மாநில உரிமையெல்லாம் பறிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. விவசாயிகளுடைய உரிமை தொடர்பானது 1428 இருக்கக்கூடிய மாநில அரசுடைய உரிமை. அது அதில் சட்டம் இயற்றுறாங்களே மோடி அரசு. அது மாநிலங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மாநிலங்கள் பலவும் எதிர்த்தனவே. நீங்கள் எதிர்ப்பீங்களா, எதிர்க்க மாட்டீங்களா? நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டீங்க. வந்துட்ட உடனே என்ன பண்ணுறீங்க? பல நகரங்களில், கரூர் உள்பட பல நகரங்களில் பிரைவேட்டுக்கிட்ட வந்துட்டு அந்த தூய்மை பணியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் கேட்டிருக்கிறீங்க. இப்போ உங்களை எதிர்த்து அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. இது டபுள் கேம் தானே இது? ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க? ஒரு தெளிவில்லையா அவங்ககிட்ட? முதலமைச்சராக வர்றீங்க, அண்ணாவை குறிப்பிட்டு காட்டுறீங்க. அண்ணா இப்படியே பேசினாரு. அண்ணா பேசுனது இருக்குது, அந்த அவை குறிப்பில் போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பார்த்ததுக்கப்புறம் பார்த்து எப்படி பேசணும்னு கற்றுக்கங்க, திருந்துங்க. அதை விட்டு வெறும் வாய்ச்சாவடால் அடிக்காதீங்க. அது உங்களுடைய ஆட்சிக்கும் உங்களுக்கும் எந்த பெருமையும் சேர்க்காது. திருந்து வரான்னு பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.